ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பாதிப்புகளை வந்து அவங்க எப்படி புகாரில் சொல்லணும்னு தெரியாதுங்க. புகாரினுடைய பேஸ் வச்சு தான் எஃப்ஐஆர், அதை தொடர்ந்து சில சட்ட நடவடிக்கைகள் இருக்கும். டேட் ஆஃப் அக்கரன்ஸ், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், டைம் ஆஃப் அக்கரன்ஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குங்க. புகாரை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வந்து நம்ம பெறணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வழக்கறிஞர் போர்வால் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக கேட்க போகிறோம். அவங்க நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறபடியால் அவங்களுக்கு முதலாவது எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். இப்போது முதலாவது ஒரு கேள்வியாக, ஒரு பாமர மனிதன் அவன் வந்து ஒரு புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை எப்படி கொடுக்கணும், அந்த புகாரில் என்னென்ன இருக்கணும்? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அந்த புகாருடைய அடிப்படையில் தான் மொத்த வழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது புகாரில் சரியில்லைன்னா அது மூலமாக கேஸை உடஞ்சி போகிறதா கேள்விப்படுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சாதாரண மனிதன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரில் என்னென்ன இருக்கணும், அதோடைய முக்கியத்துவம் என்னன்றதையும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமான ஒரு சரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாமர மக்கள் மத்தியில் மட்டும் இல்லைங்க, நிறைய படித்தவர்கள் மத்தியில் கூட ஒரு புகாரை எப்படி காவல்துறையில் கொடுக்கணும், ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த புகாரை எப்படி வந்து காவல்துறையில் அந்த புகாரை எழுதி எப்படி வந்து அதை தாக்கல் செய்யணுன்ற விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குங்க. ஏன்னா அது வந்து ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கினுடைய துவக்கம் என்பதனால இதுதான், இதை பேஸ் வச்சு தான், அந்த புகாரினுடைய பேஸ் வச்சு தான் எஃப்ஐஆர், அதை தொடர்ந்து சில சட்ட நடவடிக்கைகள் இருக்கும். அதனால் புகார் வந்து ரொம்ப ஒரு வழக்குக்கு முக்கியமான ஒரு பங்கு அது. அதனால் புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புகார் எடுக்கிறோம், இப்போ ஒரு ஷீட் எடுத்து நம்ம புகாரை எழுதுகிறோம் அப்படின்னா, முதலாவதாக அந்த வெள்ளைத்தாளினுடைய அந்த மேற்பகுதியில் தேதி குறிப்பிடணும். அதை தொடர்ந்து யார் புகார் கொடுக்குறாங்க, அவங்களுடைய முகவரி, அனுப்புனர் இல்லை விடுனர்னு போட்டு அவங்களுடைய முகவரியில் வந்து பெயர், அவங்களுடைய வயது, அவங்களுடைய தகப்பனார் பெயர், இல்லை இப்போ லேடிஸ் புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கணவர் பெயர், இப்படி வந்து போட்டு டோர் நம்பர் உட்பட முழு முகவரியை பதிவு செய்து கீழே வந்து அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை வந்து குறிப்பிடணும். குறிப்பிட்டு அதை தொடர்ந்து அது வந்து பெறுநர் அட்ரஸ் போடும்போது யாருக்கிட்ட புகார் கொடுக்குறோம், அந்த காவல்துறையினுடைய அதிகாரி, உதாரணத்துக்கு உதவி ஆய்வாளர் அவர்கள், சோ காவல் நிலையம் அப்படின்னு போடுறது. அப்படி இல்லைன்னா காவல் ஆய்வாளர் அவர்கள், இந்த காவல் நிலையம்னு சொல்லி அந்த காவல் நிலையத்தை பெயரை குறிப்பிட்டு முடிச்சு, அதுக்கப்புறம் மூன்றாவது வரும்போது அந்த புகாரினுடைய சம்பவம் என்ன விஷயத்துக்காக நம்ம புகார் கொடுக்குறோம் ஐயா அப்படின்னு போட்டு அந்த கீழே வந்து நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், இது மாதிரி குற்ற சம்பவம் புகாரில் வந்து என்ன குற்ற சம்பவம் நடந்தது, எந்த தேதி, எந்த நேரம், எந்த இடம், டேட் ஆஃப் அக்கரன்ஸ், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், டைம் ஆஃப் அக்கரன்ஸ், யார் அந்த குற்றத்தை நடத்தினாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா யார் அடித்தாங்க, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய விவரங்கள், ப்ளஸ் வந்து எதால் வந்து தாக்குனாங்க, அந்த ஆயுதம், எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்குனாங்கன்னா அந்த ஆயுதத்தை அதை குறிப்பிடணும். அதை தொடர்ந்து எந்த ஆயுதம், யாரை தாக்குனாங்க, அந்த யார் பாதிக்கப்பட்ட விக்டிமோட பேர், அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, ஸோ அதை இப்போ சொல்லணும். அதே மாதிரி சில நேரத்தில் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரில் வந்து என்னென்னா, சில பேர் வந்து நல்ல கத்தியால் வெட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த புகாரில் வந்து அந்த எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அதை வெட்டினாங்க, என்ன வார்த்தைகளை சொன்னாங்க, என்ன விஷயத்தை வந்து அவங்க மிரட்டியிருப்பாங்க. பொதுவாக பேசும்போது ஒரு அடிதடி கேஸில் பேசும்போது எடுத்தோடனே வந்து ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்ட போகிறது இல்லை. ஸோ அந்த குற்ற சம்பவத்தினுடைய துவக்கம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்ன வார்த்தைகள் பேசுனாங்க, அசிங்கமான வார்த்தைகள் என்னன்றதை அதை குறிப்பிடணும். அப்போ தான் அந்த 294B அதில் வந்து மேட் அவுட் ஆகும். ஸோ அந்த வார்த்தையை குறிப்பிடணும். அந்த வார்த்தையை குறிப்பிட்டு அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விஷயங்களை அவங்க வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, உன்னை காலி செய்திடுவேன், உன்னை வெட்டிடுவேன், உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை என்ன வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தினா அந்த வார்த்தையை எழுதணும்.
அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கையில் அவங்கள வெப்பன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்களா, உன்னை வெட்டிடுவேன்னு மிரட்டுறதுக்கும் சாதாரண கையால் வெறும் கையை காமிச்சு மிரட்டுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குங்க. ஒரு டெட்லி வெப்பன்ஸ், அதாவது பயங்கர ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கர ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களா, இல்லை வெறும் வார்த்தையால் மட்டும் அதை பயன்படுத்தினாங்களா, கையில் எதுவும் ஆயுதம் இல்லாமல் பயன்படுத்தினாங்களா அப்படின்ற விஷயம்லாம் வந்து அதில் குறிப்பிடும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டப்பிரிவுகள் இருக்குங்க. ஒரு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு மிரட்டினாங்க அப்படின்னா 506 Part 2 இந்திய தண்டனை சட்டம் 506 சப்கிளாஸ் 2ல் வந்து வருங்க. அதுக்கு கொலை மிரட்டல். ஸோ வந்து அவங்க வந்து இதே ஆயுதங்கள் இல்லாமல் வெறும் வார்த்தையால் மட்டும் கையில் ஆயுதங்கள் இல்லாமல் உன்னை காலி செய்திருவோம் அப்படின்னு மிரட்டினாங்கன்னா 506 Part 1 எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் மிரட்டுறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குங்க. அந்த செக்ஷன் அதில் அதை வருகின்ற அளவிற்கு அந்த சம்பவத்தை குறித்தான முழு விவரங்கள் அதில் இருக்கணும். அதை தாக்கியிருப்பாங்க, எந்த இடத்துல தாக்கினாங்க. இப்போ உடலின் ஒரு பகுதியில் ஒரு மனிதனை வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா எந்த ஆயுதத்தை கொண்டு அடிக்கிறாரு, எந்த இடத்துல அடிக்கிறாரு, தலையில் அடித்தாரா, இல்லை கையில் அடித்தாரா, இல்லை சோல்டரில் அடித்தாரா, இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டு அதை சொல்லணும். இந்த விஷயங்களை சொல்லி கடைசியாக அவங்க இப்போ அந்த இது என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு வீட்டில் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் கண்ணாடி உடைச்சிருப்பாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பொருளுக்கு பாத்திரங்களை தள்ளி உடைச்சிருப்பாங்க, டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சட்டப்பிரிவுகள் ஒரு செக்ஷன் இருக்குங்க. அது எல்லாமே வரா மாதிரி அந்த குற்ற சம்பவத்தில் எல்லா விஷயங்களும் அதை குறிப்பிட்டிருக்கணும். குறிப்பிட்டு முறைப்படி அந்த புகாரை எழுதி கையொப்பம் இட்டு இது மாதிரி வந்து தாக்கினவங்களுடைய அவங்க எங்கேருந்து வந்து அடித்தாங்க, அதனால அந்த விளைவுகளும் எழுதலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் போனாங்க, அதுதான் எழுதணும். அது பண்ணிவிட்டு ஒரு சில பேர் வந்து இன்ஜுரி வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதாவது ஒரு உயிருக்கு போராடுகின்ற அளவுக்கு வந்து காயங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க உடனடியாக எங்கே போவாங்கன்னா மருத்துவமனைக்கு தான் போவாங்க. ஸோ வந்து முதல்ல உயிரை காப்பாற்றணும். அப்போ மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவமனையில் போய் முறைப்படி அங்கே டாக்டர்கிட்ட சொல்லி அதை அட்மிட் பண்ணும்போது அந்த அட்மிட் பண்ணவங்க யார், அது அங்கே ரெக்கார்டில் பதிவாகும். யார் வந்து கொண்டு வந்து அந்த அட்மிட் பண்ணுறாங்க அவங்களுடைய பேர் பதிவாகும். அது அங்கே டாக்டர்கிட்டையும் மருத்துவ அதிகாரிகிட்டையும் யார் அடித்தாங்க, எதால் அடித்தாங்க, எந்த ஆயுதத்தால் தாக்குனாங்க, எத்தனை மணிக்கு, எந்த தேதியில், இங்கே புகாரில் என்ன நம்ம குறிப்பிடுறோமோ அதே விஷயங்களை அங்கேயும் குறிப்பிடணும். மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரிகிட்ட சொல்லணும். அந்த விஷயங்கள் எல்லாமே பதிவான பிறகு ஒருவேளை புகார் கொடுக்க நம்ம நேரடியாக காவல் நிலையத்துக்கு போக முடியல அப்படின்னா அங்கே இருக்கிற அங்கே மருத்துவமனையிலே ஒரு போலீஸ் பூத் இருக்குங்க. அங்கே வந்து காவல்துறை சம்மந்தமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த அரசாங்க மருத்துவமனையினுடைய அங்கே இருக்கின்ற காவல்துறையில் அங்கே இருக்கிற காவலர்கள்கிட்ட இந்த வழக்கு யாராவது சம்பவத்தை ஏற்படுத்தினாங்க, எங்கே நடந்தது என்ற விவரங்கள்லாம் சொல்லும் பொழுது உடனடியாக அவர்கள் மூலமாக அதாவது காவல்துறைக்கு இது மாதிரி ஒரு தாக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சையில் இருக்கிறார், அவர் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தான் வருதுங்க, அந்த தகவலை அவங்க கொடுப்பாங்க. இமிடியேட்டாக அதை பெற்றுக்கொண்ட காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபரை வாக்குமூலம் எடுத்து யார் அந்த குற்ற சம்பவத்தை நடத்தினாங்க, என்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, எந்த தேதியில் எத்தனை மணிக்கு நடந்தது என்ற எல்லா விவரங்களையும் கேட்டு வாக்குமூலமாக எழுதி பெற்று அதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் ஒன்று. இன்னொரு அது மாதிரி மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னும்போது நேரடியாக காவல்துறைக்கு செல்கின்ற புகார்தாரர் பாதிக்கப்பட்ட நபர்கள் அங்கே புகார் கொடுக்கும்போது இந்த புகாரை எல்லாம் எழுதி கையொப்பமிட்டு அந்த புகாரை நகலை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நம்முடைய ஃபைலுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஒரிஜினல் அசல் ஆவணத்தை வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுக்கணுங்க. காவல்துறை அதிகாரிகிட்ட அந்த அசல் அந்த புகாரை கொடுக்கும் பொழுது புகாரை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வந்து நம்ம பெறணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய நம்ம சிஎஸ்ஆர்னு சொல்கிறாங்க. அந்த சிஎஸ்ஆர் என்ட்ரி பண்ணி அந்த அக்கௌண்ட் வாங்கிட்டா நம்முடைய புகாருக்கு வந்து ஒரு சேஃப்டி, அதாவது புகாரை பெற்றுக்கொண்டதுக்கு நடவடிக்கை பின்தொடர்ச்சியாக நடவடிக்கை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நிறைய நேரத்தில் காவல்துறை வந்து புகாரை வாங்கிடுவாங்க, எழுதி கொடுத்துட்டு போவாங்கன்னா வாங்கிட்டு அதுக்கு வந்து ஃபாலோஅப் இருக்காது. ஸோ வந்து அதனுடைய மேலதிகாரிகிட்ட தொடர்பு கொள்ளும்போது இந்த தேதியில் இந்த இடத்துல நம்ம புகார் கொடுத்துருக்குறோன்றதுக்கு அந்த சிஎஸ்ஆரை பேஸ் பண்ணி தான் அதற்கு மேலதிகாரியை போய் நம்ம தொடர்பு கொள்ள முடியும், மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். சார், இப்போது இந்த இது சொல்லும்போது ஒரு சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க, உன்னை குடும்பத்தோடு காலி பண்ணிடுவேன், இங்கே இல்லாமல் பண்ணுவேன், அதோட சொல்கிறதும் இந்த மிரட்டல் அந்த இதில் தானே வரும். நிச்சயமாக. அதாவது அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் அந்த கொலை மிரட்டல் என்பது
அதாவது உயிருக்கு அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற வகையில் மிரட்டுகின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அந்த கொலை மிரட்டலில் வந்துடுங்க. அதாவது உங்கள் குடும்பத்தோடு வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிரட்டல் தான். ஸோ அதுவும் கண்டிப்பாக அதுக்கான செக்ஷன் மேட் அவுட் ஆகும். அதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும். அதே போல் சில நபர்களில் நான் நீ வெளியே இந்த ஊரை விட்டு ஓடிலன்னா உன்னை வெட்டி கூறு போட்டுடுவேன், உன்னை அந்த ஆயத்தாலே என்னைக்காக இருந்தாலும் உன்னை வெட்டிடுவேன், உன்னை என்னைக்காக இருந்தாலும் அந்த ஆயத்தாலே நான் வெட்டி சாவடிச்சிடுவேன் அப்படின்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாலும் அந்த செக்ஷன் கொலை மிரட்டல் கண்டிப்பாக அது பதிவு செய்யப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்போ வெளியிலேருந்து வராங்க சார், வெளிலேருந்து வந்துட்டு என் வீட்டில் என்னுடைய வீட்டில் இருக்கிற சேரையோ இல்லை ஒரு பொருளையோ எடுத்து என்னை அடிக்கிறாங்க. அதை எப்படி நம்ம பதிவு பண்ணுறது? அது ஆயுதம்னு சொல்ல முடியுமா? அதாவது ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அதாவது தாக்குனா உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா அது ஆயுதம் தான். எதுவுமே அதாவது கையால் அடிக்கிறார் என்பது கையால் அடித்து அதுக்கான செக்ஷன் இப்போ 323 கையால் அடித்தாருங்க, ரத்த காயமே இல்லை அப்படின்போது 323 பொதுவாக காவல்துறையில் அர்த் கேஸில் ஃபைல் பண்ணுவாங்க. அதே கையால் கழுத்தை பிடிச்சி உன்னை கொலை பண்ணிவிடுவேன்னு நெருக்கினார் அப்படின்னும் போது அது கொலை முயற்சி. ஸோ அது ஒரு தொண்டையை பிடிச்சி ஒருத்தர் இருக்கும்போது உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கொலை முயற்சியில் கண்டிப்பாக நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யலாம். ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அவங்க சப்போஸ் இவங்க அடிப்பட்ட உடனே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. அப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் இந்த வழக்கு தொடர்புக்கான இல்லைனா புகார் அளிப்பதற்கான மெத்தட் என்ன? நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கேயே போலீஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம ரெக்கார்ட் கொடுக்கணும். இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன பண்ணுறது? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மருத்துவமனைகளில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணும்போதும் அவங்க இது மாதிரி போலீஸ் சம்மந்தமான வழக்கு அப்படின்னும் போது அவங்க அந்த என்ட்ரி பண்ணுவாங்க, ஏஆர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் அந்த ஏஆர் என்ட்ரி பண்ணும்போது அந்த என்ட்ரியில் என்ன எந்த காவல்துறை சம்மந்தமான இந்த புகார் வந்திருக்கு, எந்த இடத்துலேருந்து நீங்கள் அட்மிட் ஆகுறீங்க, என்ன விஷயன்றதை பதிவு பண்ணி அவங்களும் அதை முறைப்படி இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இன்டிமேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். அவங்க தனியார் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கொடுக்கணும். ஸோ அது இருந்தாலும் அந்த மாதிரி இன்டிமேஷன் போயும் போலீஸ் வரலன்னும் போது அந்த அடிப்பட்ட ஒரு சம்மந்தப்பட்ட உறவினர்கள், ஒரு கணவர் அடிச்சிட்டாங்கன்னா மனைவி புகார் கொடுக்கலாம், அதை சார்ந்த குடும்பத்து உறுப்பினர்கள் யாருன்னா புகார் கொடுக்கலாம். இல்லை புகார் கொடுக்கறதுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது, நான் சிகிச்சை பெற்று 2 நாள் கழிச்சு புகார் கொடுக்குறேன்னாலும் அதை காவல்துறை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். இதில் பெட்டர் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு பண்ணுவது நல்லா இருக்கும்ன்றது நிச்சயமாக. ஏன்னா பொதுவாக காவல்துறை பாமர மக்களுடைய புகாரை உதாசீனப்படுத்துகின்ற சூழல் தான் நிறைய இருக்குங்க. பார்க்குறோம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா புகார் கொடுப்பாங்க, சரி கொடுத்துட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்வாங்க. அப்படி இல்லைனா சில நேரத்தில் இருக்குங்க, இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க புகாரா அப்படின்னு அலட்சியப்படுத்துகின்ற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்போது ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் புகார் கொடுக்கும்பொழுது வழக்கறிஞர் ஏன் அந்த புகாரை ஏன் நீங்கள் பெற மாட்டீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, சட்ட ரீதியாக அதை கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் போது அவங்க உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சட்ட நுணுக்கமான விஷயங்களை பாமர மக்கள் தெரிஞ்சு அவங்கள கேள்வி கேட்க முடியும். அப்படி தெரிஞ்சு கேள்வி கேட்டால் என்னையே நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு அதே காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் பொதுமக்களை மிரட்டுகின்ற சூழ்நிலை தான் அதிகமாக இருக்குங்க. சார் இப்போ ஒரு காவல்துறைக்கு போகும்போது ஒரு ரைட்டரோ யாரோ தான் அந்த கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க. அப்போ எழுதும்போது நீங்கள் சொன்னீங்களே எல்லா டீட்டெயில்ஸும் வேணும், எல்லாம் அந்த சம்பவம் நடந்த இடம், நேரம், எதனால தாக்குனாங்க, என்ன வார்த்தை சொல்லி தாக்குனாங்க, அதோட்டம் காரியங்களை நம்ம விட்டு போனாலும் அந்த காவல்துறை அதிகாரி கேட்க மாட்டாங்களா, என்ன வார்த்தை சொல்லி கேட்டாங்க, இல்லை எப்படி அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அதோட்டம் காவல்துறை நம்மகிட்ட கேட்குமா, இல்லை நம்மளா தான் வாலண்டரியாக அதை இல்லை பதிவு கொண்டு வரணுமா? பொதுவாக அதாவது சில விவரங்கள் அறியாதவங்க, விஷயம் தெரியாதவங்க போய் அதை கொடுக்குறாங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்கள் கொடூரமான காயமாக இருக்கும், ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பாதிப்புகளை அவங்க எப்படி புகாரில் சொல்லணும்னு தெரியாதுங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு காவல்துறையை நாடுறாங்க அப்படின்னும் போது அந்த காவல்துறையில் இருக்கின்ற ரைட்டர்லேருந்து எஸ்ஐ யாராக இருந்தாலும் எந்த அதிகாரிகள் இருந்தாலும் அது என்ன விவரங்கள், யார் அடித்தாங்கம்மா, என்றைக்கு வந்தாங்க, எத்தனை டைமுக்கு இந்த டைமில் உங்களை தாக்குனாங்க, யார் தாக்கின நபர்கள் யார், என்ன வார்த்தைகளை பயன்பட எப்படி, அதெல்லாம் கேட்கலாம். ஆனால் நிறைய பேர் என்னென்னா பிரச்சனைகளை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காகவே அது ஏன்னா தீர்வுகள் உண்மையாகவே
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னால் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உதவி செய்கிறாங்க. இல்லை அந்த விவரங்கள்லாம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து அதை வந்து அங்கே டிக்டேட் பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வேலையை கம்மி பண்ண அவங்க வேலையை வந்து சுருக்கணும். ஏன்னா இப்போது ஒரு செஷன்ஸ் ட்ரையபிள் பை அது ஒரு வழக்கு இந்த இந்த சில வழக்குகள் வந்து ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சில வழக்குகள் பதிவு செய்தால் அது வந்து எஸ்ஐ லெவலில் வந்து கீழ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே இன்ஸ்பெக்டர் லெவலில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே அது வந்து விசாரிக்கலான்னு இருக்குங்க. சில வழக்குகள் பதிவு செய்தால் இது அந்த வழக்கு வந்து செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தான் நடக்கணும். அது வந்து குற்ற வழக்குகள் கடுமையான குற்றமாக இருக்கும்போது அந்த வழக்குகள் அங்கே விசாரணைக்கு அந்த வழக்கில் வந்து விசாரணை அதிகாரியே இவர் தான் இன்ஸ்பெக்டர் தான் பண்ணணும் அப்படின்றலாம் சில வரைமுறைகள் இருக்குங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை ஆய்வாளருக்கு இந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது, இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ் போகக்கூடாது, இதை நம்ம லெவல்லே ஒரு சிறிய வழக்காக பதிவு பண்ணணுன்றது அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு விவரம் தெரியாத போது இவங்க உதவி செய்ய மறுத்துருவாங்க. ஸோ இது வந்து சின்ன விஷயமா சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து காவல்துறை ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்கிறது தான் பார்வை இப்போ இன்றைக்கி இருக்குங்க. நன்றி ஐயா. ஒரு பாமர மனிதன் எப்படி அவன் வந்து புகாரை சொல்லணுன்ற விவரமான காரியங்களை எங்களுக்கு சொன்னீங்க. இன்னும் ஐயா கிட்ட ஏதாவது டவுட் உங்களுக்கு கேட்கணுன்னா ஐயாவுடைய ஃபோன் நம்பரையும் அவருடைய விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தந்துடுறேன். அதில் நீங்கள் டைரெக்டாக ஐயாவை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் செங்கல்பட்டு இல்லைன்னா சென்னை ஹைகோர்ட் அந்த இது இல்லாமல் வேறு இடங்கள்ல இருந்தால் கூட ஐயாவுடைய கைடன்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அநேகருக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களோட இணைந்தபடிக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ சார்.